கார் பள்ளத்தில் விழுந்துடுச்சு. யாரோட உதவியும் இல்லாம எந்த சேதமும் இல்லாம எப்படி காரை வெளியே எடுக்கிறது? 2 சூழ்நிலைகளை பார்க்கலாம். முதல் சூழ்நிலை, எந்த பக்கமா பள்ளம் இருக்குதோ அந்த பக்கமா ஸ்டீரிங் வீலை திருப்பி ரிவர்ஸ் கியர் போடுங்க. 3500 RPM அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுங்க. சுலபமா வந்துடுச்சு. இதை நீங்க மறக்காம வச்சுக்கோங்க. இப்ப நீங்க 30% பிரச்சனையை தாண்டிட்டீங்க. 2வது முறையும் கத்துக்கிறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்ப நீங்க எவ்வளவுதான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. டயர் இப்படியே சுத்திக்கிட்டு தான் இருக்கும். காரணம், டயர் காத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. கயிறை கட்டி இழுக்கிற வண்டி ஏதாவது கூப்பிடணுமா? தேவையில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கயிறை எடுத்து முன்னாடி உள்ள டயர்ல இப்படி 2 வாட்டி சுத்துங்க. அப்புறம் இந்த கயிறை பின்பக்கமா இழுத்து இந்த மாதிரி டயரை சுத்தி இந்த ஹப்ல இறுக்கமா கட்டி முடிச்சு போடுங்க. இப்போ 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவா மாறிடுச்சு. வாங்க இப்ப முயற்சி செஞ்சு பார்க்கலாம். 3, 2, 1, கோ. கத்துக்கிட்டீங்களா?